மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம். இப்போ நைனா நாகேந்திரனும் டெல்லி அவர் அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்புல எதுவும் சிக்னிபிகன்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா புதுசா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். அது ஒரு பிஜேபியினுடைய நேஷனல் லீடர்ஷிப்பினுடைய ஒரு கருத்தை நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னது, அண்ணாமலையிடமிருந்து மிக ஸ்மூத்தாக பதவி மாற்றம் நைனா நாகேந்திரனுக்கு நடந்து ஸ்மூத் டிரான்சிஷன் போகியா அப்படின்னு சொன்னார் எங்கிட்ட ஒரு முக்கியமான தலைவர். இது ஒரு முக்கிய கருத்து. பதட்ட நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக அதிமுக பாஜக உறவினரே ஒரு சென்னையில் நைனா நாகேந்திரன் வந்த பிறகு அந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள ஸ்மூத்தா வந்துருச்சு பாருங்க. அதுக்கு அவருக்கு பக்க பலமாக இருப்பதற்காகத்தான் நேற்று வெள்ளிக்கிழமை நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தது. இன்று ஜே.பி. நட்டா சென்னையில் இருப்பது, அடுத்த வாரம் சில முக்கிய தலைவர்கள் வர இருப்பது, இதெல்லாம் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கு ஒரு பேக்கப் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் கொடுக்கறாங்க என்பது தெரிகிறது. அதை தவிர இன்னொன்னு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுங்க. பிரதமர் நரேந்திர மோடியிடம் இருந்து சிறப்பு செய்தியை நைனா நாகேந்திரன் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய புது சங்கராச்சாரிய வந்தவருக்கு ஒரு சிறப்பு செய்தியை கொண்டு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அது ஒரு ரகசியமாக இருந்தாலும் எதற்காக கவர்னரும் நைனா நாகேந்திரன் அன்னைக்கு போனுங்க அங்க, அது எதை குறிக்கிறதுங்க? அது அரசியல் ரீதியாக. சோ இதையெல்லாம் ஒருங்கிணைப்பது மத்திய பாஜக தலைமை. நைனா நாகேந்திரன் பின்னணியில் மத்திய பாஜக குறிப்பாக அமித்ஷா இருக்கிறார். சார், ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழக பாஜக தலைவர் மாற்றத்துக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லயும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்ட்டு ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. மிக குறிப்பாக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக டெல்லியில ஏதேனும் செய்திகள் இருக்கா சார்? கரெக்ட். கேசவ விநாயகம் என்பவர் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி. இங்க BL சந்தோஷை மாத்தும் போது கேசவ விநாயகம் தப்புவது கடினம். BL சந்தோஷ் RSS இருந்து பிஜேபிக்கு ஆர்கனைசேஷன், அது பாஜக சட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. அது மத்தியில் இருந்தாலும் மாநிலங்களுக்கும் தொடர்பு உண்டு. ஆக மொத்தம் கேசவ விநாயகம் கண்டிப்பாக மாற்றப்படுவார் என்பதுதான். அது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆயிடுங்க அதுக்கெல்லாம். சார், இப்போ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கமிட்டி வினோத் அதை பத்தி பேச விட்டுருங்க. எதுக்குங்க பேச? தரூர் இங்க இருக்கிறது நிறைய பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இண்டிகேட் பண்ணது அது எதை சீண்டி இருக்கிறார் அவர்? குறிப்பாக பினராயி விஜயனும் இருந்தாரு, அதானியும் இருந்தார் அதே மேடையில பிரதமர் நரேந்திர மோடியுடைய சூசக தகவல் என்ன என்று கேட்டால், அதானியும் பிரதமரும் இருந்த போட்டோ பெறுது காங்கிரஸ்காரர்கள் யூஸ் பண்ணா கூட அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு, சரி சமம் பார்ப்பதற்கு எங்க நரேந்திர மோடி 13 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர், 11 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டாருங்க. இந்த 24-25 வருஷத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பாரு அவரு? பச்சையாக சொல்ல போனால் அது எல்லாம் கொட்டப்பாட்ட மனுஷன் அவர். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்றாருன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சீண்டி விடுகிறார். ஒன்று. மூன்றாவதாக சசி தரூரை பாஜக பக்கம் இழுக்க பார்க்கிறார். காரணம், சசி தரூர் CPM-இல் போகிறதுக்கு ஆசையாக இருக்கிறார். பினராயி விஜயன் தலைமையில் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அங்க கேரளா காங்கிரஸ் கண்டிப்பாக, கேரளாவில் காங்கிரஸ் அதிகமான இடங்களை பெற்று கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுக்கு ஏற்ற இதில் வந்துவிடும். கம்யூனிஸ்ட் தன்னுடைய மதிப்பு குறைந்து வருகிறது. பினராயி விஜயனுக்கு 10 வருடம் ஆனாலும் அவருக்கு எதுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருப்பதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும் கேரளாவில். அப்பொழுது குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரேந்திர மோடி அந்த மாதிரியான பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாருங்க. உண்மைதாங்க. ஆனாலும் நேற்று
காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டம் நடந்தது. அதில் பல தலைவர்கள் வரவில்லை. மணிஷ் திவாரி, ஆனந்த் சர்மா மற்றும் பலவர்கள் நிறைய பேர் வரவில்லை. ஒர்க்கிங் கமிட்டி போட்டதுக்கு காரணம் சென்சஸ் பண்ணிட்டு நாங்க தான் பண்ணோம் காமிச்சுக்கிறதுக்காகவும் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. நாளைக்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா எங்களாலதான் அட்டாக் பண்ண குதிப்பார் ராகுல் காந்தி. மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஷ் சென்சஸ் வந்த இடத்துல காங்கிரஸுக்கு மூடி பிடிங்கிடுச்சுங்க. வட இந்தியாவில் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற ஹிந்தி பெல்ட், கவு பெல்ட்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல வினோத் காங்கிரஸுக்கு ஒரு சரியான சாட்டை சவுக்கடி கொடுத்தாருங்க நரேந்திர மோடி. அதற்கு விளக்கமாக சொல்லி நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், கேஷ் சென்சஸ்ல லாஸ்ட்ல ஒரு காலம் வரப்போகுதுங்க. கேஸ்ட் தமிழகத்தில் 5 முக்கிய ஜாதிகளை நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலியார், அதுல செங்குந்த முதலியார் இருக்காங்க, பல முதலியார் இருக்காங்க. நாடார், பல நாடார்கள் இருக்கிறார்கள். தேவர் 3-4 பிரிவு இருக்கிறது. பிராமணர்கள், ஐயர், ஐயங்கார், வடகலை, தெங்கடை, தென்மா, வடமா, இது மாதிரிலாம் இந்த காஸ்ட் எல்லாம் பண்ற மாதிரி தேவேந்தர் குலர் ஒரு வேளாளர்கள் இருக்கிற அதுல 2-3 பிரிவு இருக்கிற மாதிரி குறைந்தது 6500 பிரிவுகள் இந்திய ஜாதியில் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்காகவும் மிக மிக துண்ணிப்பாக பாருங்க, ஆதார் கார்டையும் இந்த சென்சஸையும் இணைக்க போறாங்க. பெரிய பாயிண்ட் அது. எல்லாமே உங்களுக்கு இந்த ஓட்டர் இதெல்லாம் இதுல வந்துருங்க ஒரு மொபைல் போன்ல. ஜூன் மாதம் இதை ஆரம்பிக்க இருக்காங்க. மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வினோத், நான் சில பாஜக தலைவர் கேள்விப்பட்டது, முஸ்லீம்ல 35 ஜாதி பிரிவு இருக்கிறது. பஸ்மத்தா என்று ஏழை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், படு ஏழை. அவர்களை எல்லாம் அமுக்கி வச்சு இந்த வக்ஃப் போர்டு, ட்ரிபிள் தலாக் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஏழை முஸ்லிம்களை எடுக்க வேண்டியதுதான் நரேந்திர மோடியினுடைய முக்கியமான எண்ணம் என்பதைத்தான் மத்திய பாஜகவினர் சொல்லுகின்றனர். அதற்கு முன்னதாக RSS தலைவர் மோகன் பாகவத்தை நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீர்மானம் வருவதற்கு முன்ன நாள் சந்தித்தார். பல வருடங்கள் பிரதமர் அலுவலக இல்லத்திற்கு போகாத மோகன் பாகவத் சென்று அது 1.5 மணி நேரம் பேசினாங்க சார். ஒன்றே ஒன்று, RSSம் பிஜேபியும் நகமும் சாதையும் மாதிரி அவங்களுக்கு டெய்லி இன்டராக்ஷன் இருக்கும் நரேந்திர மோடிக்கும் மோகன் பாகவதற்கும். ஆனா நேரம் சந்திக்க மாட்டாங்க. எத்தனையோ மிடில் கான்டாக்ட் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக செய்திகள் போகிவிடும். இருப்பினும் பாகிஸ்தான் முன்னிலையில் வைத்து கேஷ் சென்சஸை வச்சுட்டு நரேந்திர மோடி இந்த ஒரு வாதத்தில் செய்திருக்கக்கூடிய அரசியல் என்பதை சிலர் புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து ஒரு 400 பக்கம் 500 பக்கத்துக்கு ஒரு PhD பண்ணலாங்க. எங்க வினோத், சவுதி அரேபியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்த நரேந்திர மோடி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் இருப்பது, அமெரிக்கா பயணத்தை ரத்து செய்து வந்த நிர்மலா சீதாராமன், அவங்க எல்லாம் எடுத்த முடிவு, அதை அரசியல் ரீதியாக எடுத்த முடிவை ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஆர்மி, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இந்த 4 பேருக்கு தெரிவிச்சிட்ட பிறகு நரேந்திர மோடி பாருங்க, நேற்று பாம்பேலையும் மும்பைலையும் அமராவதியிலையும் விழிஞம் ஏர்போர்ட்டையும் திறக்கிறாரு. நட்டா இன்னைக்கு சென்னையில இருக்காரு, நம்ம அமித்ஷா வந்து வேற எங்கேயும் இருக்காரு. ஸோ இது ஆக மொத்தம் இனி வரக்கூடிய நாட்களில் ராணுவ தலைமை இந்திய போரை தலை நின்று முன்னிருந்து சுதந்திரம் தந்து விட்டேன் என்று நரேந்திர மோடி அறிக்கையை விட்டுருக்காருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வினோத், என்னை பொறுத்த மட்டில் ஒரு மிடில் ஆஃப் மேல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதல் இருக்கும் என்பதுதான் நான் நினைக்கிறேன் வினோத். இன்று நேற்று வந்து விமானப்படை உத்தரப்பிரதேசத்தில் கங்கா ஏர்வேஸ்ல, கங்கா ஹைவேஸ்ல பண்ணிருக்காங்க ட்ரை ரன். இன்னைக்கு கராச்சியை நோக்கி 3 கப்பல்கள் பல இடங்களில் இருந்து வர ஆரம்பித்தது. ஒரு கப்பல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடம் போனா பல நாட்கள் ஆகும் வினோத். இது இப்படி கிடையாது. அது நகரத்துக்கே ஒரு 10 hours ஆகும், என்ஜின் ஆன் பண்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். இந்த பின்னெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக இந்தியா வெல்லும், இந்தியாவினுடைய ஒரு ஆளுமை உலகத்திற்கு தெரியும் என்பதுதான் நரேந்திர மோடின்னு கணிப்பு. இல்லாம நீங்களும் பேசலாம், நரேந்திர மோடி ஹாயா வெளில போயிடாது அப்படிங்கிறது. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.